நாட்டு சக்கரை தான் நல்லது அப்படின்னு உங்கள் வெயிட் லாஸில் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கு தான். ஒயிட் சுகர் நல்லதா ப்ரௌன் சுகர் நல்லதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ஈஸியான டிப்ஸ் கேட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம பேஜை இப்போவே ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நாட்டு சக்கரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனில் உங்களுக்கு 15 கலோரி கிட்ட இருக்குது. இதே ஒயிட் சுகர் அப்படின்னு பார்க்கும்போது 16.3 கலோரி இருக்குது. ரெண்டுலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மினரல்ஸ்ன்னு பார்க்கும்போது நாட்டு சக்கரையில் கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அயன் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில இருக்கு. நீங்க மினரல்ஸுக்காக நாட்டு சர்க்கரையை சாப்பிட போறீங்க அப்படின்னா கிலோ கணக்குல டெய்லியும் சாப்பிட வேண்டியது இருக்கும். அது பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிற நிறைய பேர் நாட்டு சக்கரை தான் நல்லது, வெள்ளை சக்கரை ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது கம்ப்ளீட்லி ராங். ரெண்டையுமே நீங்க அளவா சாப்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லது. மெயினா நீங்க இந்த ரெண்டு சுகரையும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது. நீங்க எக்ஸஸா சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் சோர்ஸால கூட உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ ஃபைனலி என்னதான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு சக்கரையோட ஃபிளேவர் பிடிச்சிருக்கு, டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒயிட் சுகரே சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ரெண்டையுமே அளவோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நாட்டு சக்கரை தான் நான் சாப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.